அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அரசுக்கு இலக்கணம் சொன்ன வள்ளுவர் அமைச்சுக்கும் இலக்கணம் சொல்லியிருக்கிறார். அரசர் என்பவர் அமைச்சரின் அறிவுரைகளை கேட்டு அமைச்சரின் புதிய புதிய கருத்துக்களை உள்வாங்கி செயல்படுகிற போதுதான் அந்த அரசாங்கம் சரியாக இருக்கும் என்று வள்ளுவர் கருதியிருக்கிறார். அமைச்சு என்றே ஒரு அதிகாரத்தையும் அவர் படைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குறளும் அமைச்சர் என்பவர் எவ்வளவு பொறுப்புடையவராக, எவ்வளவு தொலைநோக்கு பார்வை உடையவராக, எவ்வளவு தூரம் சூழல்களை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. அந்த அமைச்சு அதிகாரத்தினுடைய முதல் குறளே நம்மை நெடுநேரம் சிந்திக்க வைக்கிற குறளாக இருக்கிறது. ஒரு அமைச்சருக்கு எது அழகு தரும், எது மாண்பு தரும், இந்த மாண்பு என்கிற சொல்லையும் வள்ளுவர் அப்போதே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு என்று அந்த குறள் அமைந்திருக்கிறது. நாம் அமைச்சர்களை இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் என்று அழைக்கிறோம். இதற்கான சொல்லை முதலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் எடுத்து கொடுத்தவராக வள்ளுவர் இருக்கிறார். மாண்டது அமைச்சு என்கிறார். மாண்டு போவது என்பது பிற்காலத்திலே இறந்து போவது என்கிற பொருளில் வந்தாலும் அன்றைக்கு மாண்பு என்பதைத்தான் அந்த மாண்டது அமைச்சு என்கிற அந்த சொல் குறிக்கிறது. இந்த குறளில் 4 தேவைகளை அமைச்சுக்கு எது தேவை என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார். ஒன்று கருவி, இன்னொன்று காலம், 3வது செய்யும் வினை, 4வது அந்த செயல் என்கிற 4ஐ குறிக்கிறார். இதில் என்ன கருவி என்பது என்ன, காலம் என்பது என்ன? ஓர் அமைச்சர் என்பவர் எல்லாவற்றையும் தானாகவே செய்துவிட முடியாது. அரசருக்கு அவர் பரிந்துரைக்க வேண்டியதில் இன்றைக்கு தேவையான கருவி எது? கருவி என்றால் வெறும் ஆயுதம் என்று நாம் பொருள் கொள்ள தேவையில்லை. திட்டம் கூட ஒரு கருவிதான். அந்த கருவி எது? அதை எந்த காலத்தில் அதை நாம் பயன்படுத்த வேண்டும்? எப்போதும் எந்த ஒன்றையும் பயன்படுத்துவதில் காலம் அறிதல் என்பது மிக முதன்மையானது. காலம் அறியாமல் செய்கிற எந்த செயல்பாடுகளும் வெல்லாது. பிறகு கருவியும் காலமும், அதற்கு பிறகு அந்த செய்கையும், அதை செய்கிற வகை என்ன, அதனால் பெறுகிற செயல்பாட்டின் விளக்கம் என்ன என்று இந்த 4ஐ அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை புரிந்து இதை அரசுக்கு பரிந்துரைக்கிறவன் தான் சிறந்த அமைச்சனாக இருக்க முடியும் என்பது வள்ளுவத்தின் கோட்பாடு. ஒன்று கருவி, நான் முதலில் சொன்னது போல அது போருக்கு தேவையான கருவியாக இருக்கலாம், மக்களுக்கு உதவுகிற கருவிகளாக இருக்கலாம், அல்லது அடுத்தடுத்து அரசு நடைபோடுவதற்கான பாதைக்குரிய திட்டங்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் கருவி என்கிற பொது பெயர் பொருந்தும். கருவியை விட மிக முக்கியமானது அதனுடைய காலம் என்பதுதான். இந்த குறளுக்கு உரை எழுதியிருக்கிற கலைஞர் தலைவர் அவர்கள் மிகச் சுருக்கமாக குறளை போலவே 4 சொற்களில் இதற்கு விளக்கமும் எழுதியிருக்கிறார். அந்த உரையும் மிகச் சுவையாக இருக்கிறது. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் என்பதை உற்ற கருவியும் உரிய காலமும் ஆற்றும் வகையும் ஆற்றிய பணியும் என்று கலைஞர் அதற்கு உரை எழுதுவார். உரிய கருவி, உற்ற காலம், உற்ற கருவியும் உரிய காலமும். அந்த கருவி ஏற்றதாக இருக்க வேண்டும், அந்த காலம் பொருந்துவதாக அமைய வேண்டும், அதை ஆற்றுகிற வகை என்ன என்று தெரிய வேண்டும், ஆற்றிய பணி என்ன என்றும் புரிய வேண்டும் என்கிற இந்த 4ஐயும் தெளிவாக புரிந்து கொண்ட ஒருவர் மிகச்சிறந்த அமைச்சராக செயல்பட முடியும். எந்த அரசு மிகச்சிறந்த அமைச்சர்களை கொண்டிருக்கிறதோ அந்த அரசு தான் மக்களுக்கு உகந்த அரசாக, மக்களுக்கு நன்மை செய்கிற அரசாக இருக்க முடியும். எனவே அரசினுடைய இன்றியமையாமையை உணர்ந்த வள்ளுவர் அன்றைக்கே அமைச்சின் தேவையை, அமைச்சர்கள் எந்த அளவுக்கு அரசுக்கு வழிகாட்டுகிற இடத்தில், அமைச்சர்கள் எந்த அளவுக்கு அரசை வழி நடத்துகிற இடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்துதான் அவர்கள் தீட்டுகிற திட்டம், அந்த திட்டம் தீட்டப்படுகிற காலம், அது தீட்டப்படுகிற வகை, அதனால் நிறைவேறப்போகிற நன்மைகள் என 4ஆக பகுத்து பார்க்கிற ஆற்றல் அமைச்சர்களுக்கு வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர்.